நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் எப்பயுமே உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் நாத்தனார் உங்கள் மேலே பாசத்தை பொழிகிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு செடியை உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வந்தால் போதும். அதே மாதிரி நாத்திக்கு தீவை இந்த பழமொழியோட உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை பற்றி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஆன்மீகம் கலந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போற பெண்கள் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நேசிக்கிறவங்களா இருக்கணும். இத எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற நபர்கள் புதிதா திருமணமாகி தன்னோட வீட்டுக்கு வர அந்த பெண்ணை தன்னுடைய மகள் போல, தன்னுடைய தங்கை போல, தன்னுடைய தோழி போல பார்த்துப்பாங்களா அப்படின்றது ஒரு சிலரோட மனதை பொறுத்துதான் அமையுது. அப்படி ஒரு சில குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை, மாமியார் நாத்தனார் பிரச்சனை அப்படின்னு பலவித சண்டைகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த பதிவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நாத்தனார் உங்களோட சுமூக உறவோட இருக்கிறதுக்கு அத்திச்செடி பரிகாரத்தை எந்த மாதிரி செய்யறது அப்படின்றத பத்தி தான் மிக தெளிவாவே பார்க்க போறோம். திருமணமாகி புதிய வீட்டுக்கு போற அந்த பெண்கள் அங்கு தன்னுடைய கணவரோட அக்கா, தங்கை இந்த மாதிரி 2 பேத்துல யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நெருங்கி பழகுறதுல சில சங்கடங்கள் ஏற்படும். ஒரு சிலர் வீட்டுக்கு வந்த அந்த பெண்ணை முழு மனதோட ஏத்துப்பாங்க. ஆனா ஒரு சிலர் தனக்கு போட்டியா இந்த வீட்டுக்கு இன்னொரு பெண் வந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவளை பார்த்து பொறாமையும் படுவாங்க. இப்படி சின்ன அளவுல பொறாமை எண்ணம் முதல்ல அதுக்கப்புறம் நாளாக ஆக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையிலேயே அதிக அளவு பிரிவினையை உண்டாக்கிறோம். 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சாலும் அதை பெருசு சண்டையா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி புதிதா வீட்டுக்கு வந்த அந்த புது பெண் எவ்வளவோ சூழ்நிலையில சமாளிக்க முயற்சித்தாலும் சில சமயங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சுமூகமா சமாளிக்கிறதுக்கு முந்தைய காலங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பின்பற்றி இருந்தாங்க. பெண்களுக்கு இயல்பாகவே மற்றொரு பெண்ணை பார்க்கிறப்போ கொஞ்சமா பொறாமை எண்ணம் தோன்றுவது அப்படின்றது இயல்பான விஷயம்தான். அப்படி இதனை சரி செய்ய வீட்டில் ஒரு அத்திச்செடியை நாம வளர்க்கணும். இந்த அத்திச்செடிக்கு உங்க நாத்தனாரோட பெயரை வச்சு மனதுக்குள்ளேயே நீங்க கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அத்தி பழத்துல காய் பழம் வர தொடங்குனதுமே அந்த பழத்தை உங்க கையால பறிச்சு உங்க நாத்தனாருக்கு சாப்பிட கொடுக்கணும். இந்த மாதிரி செய்யறது மூலமா 2 பேருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு பாசமுள்ள உறவா மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப நம்பிக்கையோடையே பின்பற்றி இருந்திருக்காங்க. இதை நிரூபிக்கிற வகையில தான் ஒரு பழமொழியும் இருக்கு. நாத்திக்கு தீவை அப்படின்றதா அந்த பழமொழி. இதுல நாத்தி அப்படின்றது நாத்தனாரையும், தீ அப்படின்றது அத்திப்பழத்தையும் குறிப்பிடும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கப்படி அந்த அத்தி செடியில வளரக்கூடிய பழம் அல்லது காயை உங்க நாத்தனாருக்கு நீங்க சாப்பிட கொடுக்கறப்ப உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு பலப்படுறதா சொல்லப்படுது. அதனால நீங்களும் உங்க வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஒரு அத்திச்செடியை வளர்த்து அதுல வர்ற பழத்தையும் காயையும் உங்க நாத்தனாருக்கு சாப்பிட கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய உறவும் நல்ல முறையில அமையும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.